இதில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா போன வீடியோ மாதிரி தான், அதே விலாக் வீடியோ தான். ஏன்னா இன்றைக்கி என்னெல்லாம் அலப்பறைகள் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கி தான் நம்மளுக்கு இன்டர்னல் எக்ஸாம் வந்து செகண்ட் லாஸ்ட் எக்ஸாமு அலைட் பாட்னி. நீங்கள் இந்த பாட்னி எக்ஸாமில் என்னெல்லாம் அலப்பறைகள் நடக்குதுன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. மறக்காமல் நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம காலேஜ் போய் பேசுவோம். ஆஸ் யூஷுவல் நம்ம பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாச்சு. இதாக இருக்குது பஸ் ஸ்டாண்ட். இப்போ நம்ம பஸ் ஸ்டாண்ட் எடுத்து காலேஜ் போய்ட்டு நண்பர்களே பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் வந்துட்டோம். முன்னாடி தான் காலேஜ் இருக்குது, பஸ் ஸ்டாண்டு நல்லா இருக்குது பின்னாடி. இதில் நடந்து போயிட்டுருக்கோம் இப்போ காலேஜுக்கு. காலேஜே வெறிச்சோடி இருக்குது. ஏன்னா மணி இப்போ என்ன ஆகுதுன்னா டைம் வந்து 6:48 தான் ஆகுது. இன்னும் ஆரம்பம் தான் ஆகுது. இன்னும் எவனும் வந்திருக்க மாட்டாங்க நம்ம காலேஜ். உள்ளே போயிட்டு எப்படியும் ஒருத்தனும் வந்திருக்க மாட்டான். நம்ம பசங்க எவனுமே வந்திருக்க மாட்டானோ. வந்து என்ன பண்ணோன்னா முடிச்சுட்டு எல்லோரும் வருவாங்க திரும்ப அப்போ வச்சு எடுப்போம். இப்போதைக்கு உள்ளே போயிட்டு கிளாஸு திறந்துருக்கான்னு டிபார்ட்மெண்ட் திறந்துருக்கான்னு பார்ப்போம். டிபார்ட்மெண்ட்டில் போய் உட்காரும், அதுக்கப்புறம் மீதியை பார்க்கலாம். காலேஜில் வந்தாச்சு. டெய்லி சொல்கிறது தான், காலேஜில் வந்தாச்சு. இப்போ நம்ம டிபார்ட்மெண்ட் வெளியே போய் டிபார்ட்மெண்ட் ஃபஸ்ட்டு திறந்துருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இந்த டைமில் யாரும் திறந்துருக்க மாட்டாங்க. ஆல்மோஸ்ட் எல்லாம் பூட்டி தான் இருக்கும். நம்மகிட்ட இதில் என்ன இப்போ மணி 7 தானே ஆகுது. 8:15 காலேஜுக்கு 7 மணிக்கு யாரும் வருவான்ற மாதிரி தான் இருக்கும். அதனால் நம்ம போவோம். இப்போ தான் ஆடிட்டோரியமே கொஞ்சம் திறந்து வச்சுருக்கான். கூருட்டாக இருக்கே, இருட்டாக இருக்குது. லைட்டும் போடல, ஒன்றும் போடல. 7 மணி ஆச்சு. என்ன ஆச்சு போவோம். இருட்டு கசமாக இருக்குது. அண்ணா போச்சு நண்பர்களே. டிபார்ட்மெண்ட்டு பூட்டி இருக்கு. நான் டிபார்ட்மெண்ட்டை பக்கத்து போய் கரெக்ட் டிபார்ட்மெண்ட் வேறு பூட்டி இருக்கு. என்ன செய்ய போகிறோன்னு தெரில. வெளியே தான் உட்கார்னதுக்கப்புறம் போவோம். உள்ளே போய் அங்கே ஃபஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். டிபார்ட்மெண்ட் பூட்டி இருக்கு. டிபார்ட்மெண்ட் பூட்டி இருக்கு. சுவாலஜி அதுக்கு வெளியே தான் உட்காரணும் போல். நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே வந்தாலே நமக்கு பிடிச்ச ஸ்போர்ட்டான பேஸ்கெட் பால் கோர்ட்டு தான் இருக்கீங்க. அப்புறம் அந்த பக்கம் கேன்டீன் இருக்குது. நான் அதனால் பேஸ்கெட் பால் போடல. அங்கே பாருங்கள் நண்பர்களே, 3 டாகேஷ் நண்பர் உட்காந்துருக்கீங்க. நாய் நண்பர் 3 நண்பர் உட்காந்துருக்கீங்க. பார்த்தா விரட்டிடுவாங்களோ. சகல என் அடியை பார்த்தது இல்லையா? என்ன அடிங்கிறத மட்டும் நீ இன்னைக்கு பார்க்க போய் பார்ப்போம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ. போவோம். என்ன பண்ணிடுவானுங்க? தேவையில்லாத வேலை எதுக்கு? கடிச்சு புட்டினா திரும்ப எக்ஸாம் எழுத முடியாது. ஆனால் நம்ம டிபார்ட்மெண்ட் திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இதான் நம்ம காலேஜ். இதான் நம்ம டிபார்ட்மெண்ட் திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அடுத்து இன்டர்னல் இப்போ பசங்கக்கிட்ட கேட்பேன், என்னெல்லாம் படிச்சிங்களா இல்லையான்னு. அப்புறம் இது பண்ணுவோம். தொடர்ந்து இந்த விலாகை கண்டினியூ பண்ணுவோம். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா அப்டேட்டாக இருக்கணும்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் பெல் ஐக்கனை டங்குன்னு தட்டிடுங்க. பார்த்தீங்கன்னா இவங்க திறக்கிற மாதிரி தெரில, எவ்வளோ நேரம் ஆகுமோ திறக்கிறதுக்கு தெரில. ஸோ நம்ம அது வரைக்கும் நம்ம இன்றைக்கி இன்டர்னல் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருப்போம். அதாவது நீங்கள் வந்து அலைட் பாட்னி அது வந்து எங்கேயாச்சும் உட்காந்து படிப்போம். காலேஜில் இடமா இல்லை உட்கார. நம்ம என்ன வேலையா செய்ய போகிறோம்? சும்மா பார்க்க போகிறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? வழக்கமாக உட்காரது வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். இதில் தான் உட்காரோம் வழக்கமாக. அதே மாதிரி செம் அப்போ கூட இதில் தான் உட்காரோம். அதனால் இதிலே உட்காந்து இதான் நம்ம சீட்டு. இதிலே உட்காந்து படிக்க ஆரம்பிப்போம். அப்புறம் வந்ததுக்கப்புறம் பார்ப்போம். படிச்சுட்டுருக்கான் என்ன மச்சி? இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? படிச்சாச்சா அப்படி? அது ஏன் கேட்க, ஏற்கனவே ஃபஸ்ட்டு சம்மளே ஆள் கிளியர் கிடையாது. இதுக்கு தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா அறுத்துக்கிட்ட முண்டங்கடா. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம், என்ன செய்ய போகிறோம்னு ஒரு அளவும் புரிய மாட்டேங்குது. ஸோ என்ன தான் நடக்குன்னு பார்ப்போம். செம்மு போகிற போக்கில் வாழ்க்கை போதா, இல்லை வாழ்க்கை போகிற போக்கில் செம்மு போதான்னு யாருக்கு தெரியும்? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.
ஸோ படிங்க, வாழ்க்கையை முன்னேறிங்க. அரியர் மட்டும் போட்டுறாங்க. அது ஆர்ட்ஸாக இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, ஏன் இன்ஜினியரிங்காக இருந்தாலும் சரி, மெடிக்கலாக இருந்தாலும் சரி, அரியர் போட்டிங்க அதை கிளியர் பண்ணுறதுக்குள்ளே டிக்கி கிழிஞ்சிரும். ஸோ இன்னொரு லாகில் உங்களை சந்திக்கணும். அது வரை என்ன மனுஷன்? அதாவது படிக்கல நண்பன், அதான் ஏதோ உலகிட்டு இருக்கிறோம். எவ்வளோ தான் படிச்சிருக்கீங்க, ஒன்றும் படிக்கல. அதாவது மூச்சு கட்டாமல் தான் இருப்பான். அதனால் நம்ம முடிச்சுட்டு மற்ற ஃப்ரெண்ட்ஸ்லாங்க இருங்க. எக்ஸாம் எப்படி இருந்து பாரு. சொல்லுங்க. இன்டர்னல் எக்ஸாம் நீ எக்ஸாம் இன்டர்னல் எக்ஸாம் எப்படி எழுதுன? ஆமா நவீன் நீ சொல்லுங்க. எக்ஸாம் எப்படி இருந்துச்சு? கர்த்தரோட கிருபையால நல்லா இருந்துச்சா? வாழ்த்துக்கள். சந்தோஷம். அடுத்து சோம்ராஜ் நீ சொல்ல. என்ன சொல்லணும்? எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? இன்டர்னல் எக்ஸாம் எழுதுனானே. எக்ஸாம் எழுதலையோ? அட பாவி, எழுதவே இல்லையா அவன்? அட மனோஜ் இருக்கானே. மனோஜ் வாங்க. வேணாம்டா 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 வேணாம்டா. 10 ரூபாவா? காசு இல்லப்பா. ஸோ எல்லாருமே இன்டர்னல் எக்ஸாம் பற்றி ரிவ்யூ சொன்னாங்க. அவரும் என்னையும் சொல்லு, நீயும் ரிவ்யூவில் இதுதான் நீ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கணும் அப்படின்னாங்க. காலேஜில் வச்சு ட்ரை பண்ணிட்டுருந்தோம். பட் கொஞ்சம் முடியல, கொஞ்சம் வேலை பிஸி, அதனால தான் பண்ண முடியல. ஸோ அதான் நீ தனியாகவே ஒரு ரிவ்யூ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி இதை இது பண்ணியிருக்கேன். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சொல்லிக்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. எப்பவும் போல தான். நமக்கு என்ன ப்ரோ, இன்டர்னல் வச்சுட்டு அப்படியே ப்ராக்டிக்கலும் நல்லா பண்ணிவிட்டு சிம்லேயும் ஓரளவுக்கு பெட்டராக பண்ணிட்டு அரியர் இல்லாமல் பாஸ் ஆகாமல் போகிறோம். இதான் நாங்களும் நம்பிட்டு இருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு சிம்லே போயிடுச்சு. சரி என்ன பண்ணுறது, நமக்கு பழகி போன விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நாங்கள் இப்போ இந்த செகண்ட் செம்மில் ஏதாச்சும் கொஞ்சம் உருப்படியாக தேர்வோன்னு சொல்லி நல்லபடியாக ஏதாச்சும் மார்க் வந்துடும். மார்க் வரலன்னா கூட இல்லை ப்ரோ. ஆனால் அட்லீஸ்ட்டு ஒரு ஆல் கிளியராச்சும் ஆகணும்ல. அது மட்டும் இல்லை, ஆர்ட்ஸ் படிச்சுட்டு நீங்கள் ஆல் கிளியர் ஆகணும்னு வச்சுக்கோங்க. இல்லை எல்லாரும் அப்படி தான் பேசுகிறாங்க. ஏன் ஆர்ட்ஸும் இன்ஜினியரிங்கு மெடிக்கல் மாதிரி ஒரு டிகிரி தானே அதுக்கு. ஆனால் அவங்களுக்கு வந்து என்ன, கொஞ்சம் எங்களோட கொஞ்சம் அதிகமாக படிக்கணும். நாங்கள் அப்படி இல்லை, கதை எழுதி வச்சிருவோம். அப்படிலாம் இல்லை, எங்களுக்கும் படிக்கணும், எங்களுக்கும் ப்ராக்டிக்கல்லாம் இருக்குது. என்ன எங்களில் ஒரு சில டிகிரிக்கு மட்டும் பிளேஸ்மெண்ட் இருக்கும். ஆனால் எங்களுக்குலாம் அதெல்லாம் கிடையாது. ஸோ ஏதோ ஒன்று, இனிமேல் இந்த மாதிரி நிறைய வ்ளாக்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். காலேஜ் வ்ளாக்ஸ் தான். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, ஸோ அது வரைக்கும் கேமரா துடைக்கிறோம், வ்ளாகை முடிக்கிறோம்.